ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கிளாஷ் கோட் தான் விளையாட போறோம். கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியல. கிளாஷ் கோட்ல புதுசா வந்து சில டோக்கன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டோக்கன்ஸ்ல கிடைக்கிற கண்ணை மட்டும் தான் நம்ம விளையாட போறோம். கிளாஷ் கோட் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால நம்ம கிளாஷ் கோட் ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டோக்கன் வச்சு விளையாட போறோம். டே இதனோட புதுசா இருக்கு, இது எதுக்குன்னு தெரியல. ஜம்ப் பண்றதுல எனிமே போட்டு தள்ளுறோம் போல இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் டோக்கன் கிடைக்கணும்னா நம்ம எனிமே போட்டு தரலாம். அதுக்கு நான் முதல்ல ஃபெஸ்டிவல் எடுத்து வந்துட்டேன். பைப்பில் முதல் எனிமே கின் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு எனிமே போட்டு தரலாம் நமக்கு ஒரு டோக்கனே கிடைக்கும். ஏன்னா ஒரு 1000 டோக்கன் தேவைப்படுது. முதக்கன் எடுக்குது 1000 டோக்கன் தேவைப்படும் போல. ஒன்னே முடிக்கிறேன்டா, ஒன்றை முடிச்சா இன்னொருத்தையும் முடிச்சாச்சு. இப்போ இவனை காலி பண்ணதுனால நமக்கு ஒரு 1000 டோக்கன் கிடைச்சிருச்சா. ஆல்ரெடி நம்மள்ட்ட 1000 டோக்கன் கிடைச்சிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் போட்டு தரலாம், மட்டும் தான் டோக்கன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யானுமே போட்டு தரலாம், லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நமக்கு கண்ணு எடுக்க முடியாது. இவன் வேற கையில சைத்து வச்சிருக்கானே, சைத்து வச்சுதான் வயல முடிச்சிட்டான்டா. சைத்தை வச்சு என்ன காலி பண்ணியாடா? டே இவரே பண்ற வாடா செல்லா குட்டியா வந்துடா. நம்ம சொல்றோம் நம்ம ரிவைவ் பண்ணிட்டா. இப்போ ஃபுல்லா முடிச்சிட வேண்டியது. எனக்கே டேமேஜ் கொடுக்குறியா? இப்போ என்ன ஒருத்தனா இருக்கான் போல இருக்கு. இந்த ரவுண்ட் நம்ம வந்து பூயா வாங்கலாம் போல இருக்கு. அடுத்த ரவுண்ட் நம்ம கண்ணு கிடைச்சிடும். இந்த மேட்சை நம்ம வந்து ஈஸியா பூயா வாங்கலாம் நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சு போலங்கடா, அவனை விடவே கூடாது. எவனா இருந்தாலும் கண்டுபிடிச்சு போலந்து போய்கிட்டே இருக்கணும். அங்க ஒருத்தர் நான் வந்துட்டேன், இதோ வந்துட்டேன், என்னால பிடிக்கவே முடியாது. வளைச்சு ஓடணும். அக்கா நம்ம கேம் வச்சிருந்த போய் நம்ம டீம் எடுங்க பக்கவா முடிச்சிட்டானுங்க. நம்ம வந்து அடுத்த ரவுண்ட் வந்தாச்சு. இந்த ரவுண்ட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டேடா இது ஸ்பேஸ் கன் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸ்பேஸ் கன் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டே உங்களை முடிக்கிறேன்டா. நம்ம டீம் எடுக்கலாம் போட்டு தர முடியாது. ட்ரை பண்ண டீம் எடுக்கலாம் போட்டு தர முடியாது. சரி நம்ம வந்து கிளம்பிடலாம். கிளாக்டர் வீட்டு மேலே கண்டிப்பாக வந்து சேருவான். நினைச்ச மாதிரி ஒருத்தர் யார் ரெடி எப்போ டேம் வாங்கி தப்பிச்சிட்டா. நீ டப்பிக்க விட மாட்டேன். மேலே வந்தாச்சும் போட்டு தர விட மாட்டேன். குளோவில் உடைங்கடா. குளோவில் உடச்சிட்டு அவனை காலி பண்ணுறான். மேலே வந்து அவனை முடிக்கிறேன்டா. இப்போ ஊக்காங்க பொறு போட்டு சைலண்டாக போக வேண்டியதான். இங்கே இருக்கான்னு தெரியல. இந்த சைடு இருக்கான், அந்த சைடு இருக்கான். நீங்கள் தான் இருக்கான். நீ ஊக்காங்க பொறு போட்டிருக்கடா. யாரும் பெருசுன்னு பார்த்தா முடிச்சிடா. எப்படா முடிச்சா? டேய் மியூசி வச்சு என்ன காலி பண்ணிடா. கஷ்டப்பட்டு ஸ்பேஸ் கன் எடுத்துட்டு வந்தான்டா. அதுக்கப்புறம் 2வது ரவுண்டா ஸ்பேஸ் கன் வாங்கிட்டேன். ஒரே நோட் பண்ணேன், ஸ்பேஸ் கன் நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ஸ்பேஸ் கன் வந்து அந்த டோக்கனை கலெக்ட் பண்ணுறதுல வராது. நம்ம இருந்தாலும் வந்து ஸ்பேஸ் கன் தேவை எடுத்துகிட்டு வந்தோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம முடிக்க பார்க்கலாம். அந்த என்னதான் எடுத்தாலுமே அந்த டோக்கன் வச்ச கண்ணை மட்டும் வச்சு நம்ம முடிக்க பார்க்கலாம். டே நான் சொல்கிறதே கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களாடா. நான் பான்னு 7 ஓட்டிட்டு என்னைய சொல்கிறேன். மேலே தான் இருக்கியா பார்த்து நான் ஒன்றா முடிக்காம விட மாட்டேன்டா. ஏறா உனக்கு காலி பண்ண விட மாட்டேன். ஸ்பேஸ் கன் வச்சு முடிச்சாச்சு. ஸ்கோப் வச்சு சுட்டா டேமேஜ் அதிகமாக பார்த்தா அந்தளவுக்கு விழ மாட்டேது, கம்மியாக தான் விழுது. இப்போ வந்து மேலே போய் அவனை வந்து ஃபுல்லாக முடிச்சிட வேண்டியது. ஏன்னா எவனாச்சும் வந்து ரிவே பண்ணி விட்டால் விட்டுருவான். ரிவே பண்ண எவனை வரக்கூடாதா. அதுக்கு முன்னாடி அவனை முடிச்சு காலி பண்ணுறோம். நம்ம டீம் ஆல்ரெடி 2 பேர் காலியா. நம்ம டீம் மொத்த பேரும் காலி விடணும் போல இருக்கே. ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து முடிச்சலாம். ஒன்னா முடிக்கிற எங்க இங்கே இருக்கியா? ஊக்காங்க மாட்டே கீழே போயிட்டாயா. சரி நம்ம வந்து விட்டுட்டு போயிடலாம். விடக்கூடாதா? உன் கில் எடுக்காம பண்ண மாட்டேன். எனக்கு 1 கிலோ ஆச்சு வேணும். அவ்வளோதான் முடிச்சிச்சு. மொத்த பேருங்காலியா? நம்ம டீமெட்டில் மொத்த பேருங்காலியே. எங்க ஒருத்தருங்க நான் முடிச்சலாமா? அவனை ஸ்கோப் போட்டு காலி பண்றேன். கத்தியா அடங்கொய்யால எனக்கே வா சேலஞ்ச் ஆகுது. உன்னை முடிக்கிறேன்டா. சப்பா பண்ணப்பா வேறம் ட்ரைலர் கிழிச்சு அடிச்சுட்டாரு. நான் இப்படி கைக்கு மாட்டேன். பைபிளில் கொஞ்சம் சூடாக்கி விட்டான். ஏன்னா கையில் கன்று வச்சுக்கிட்டு கத்தி வச்சு சுட்டானா கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. சேலஞ்சை விட்டு ஃபுல் மேட்சும் காலி பண்ணி நம்ம வந்து போய் வாங்கிச்சு. பரவாயில்ல, இந்த மேட்ச் நம்ம வந்து சேலஞ்ச் வந்து முடிச்சிக்கலாம். ஆனால் இந்த மேட்ச் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கன் எடுக்க போகிறது கிடையாது. லாஸ்ட் இருக்கிற 3 கண்ணை தான் எடுக்க முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு கன் நம்ம போன மேட்ச் எடுத்தது தப்பு. ஆனால் இந்த மேட்ச் நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த 3 கண்ணை மட்டும் எடுத்துட்டு சூப்பர் நேச்சர் ஒன்று இருக்குது. அந்த சூப்பர் நேச்சர் எதுக்குன்னு தெரியல, நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம எனிமையில் போட்டு தரணும். கையில் ஃபிஸ்ட் கிடைக்கிறா. ஃபிஸ்ட் பவர் வச்சிருக்கேன். ஒருத்தனாச்சும் ஒரு உடையாரனே டே ஏன்டா உடையாரா பெரிய கொண்டு உடையாரான் போட்டதெல்லாம் பண்ண மாட்டான். இங்கே ஒருத்தர் இருக்கான், இவனையாச்சும் முடிக்க முடியாதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நம்மள முடிச்சிட்டானுங்க. ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? ஒருத்தனை போட்டு தள்ளுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? தப்பு மேல தப்பு பண்றீங்களா? இவன் வேற இந்த அவஸ்தை பண்றானே. அந்த கண்ணை வச்சு சுட்டு தான் தொலையாண்டா. கையை வச்சு தான் குத்த வரல. இரு பைப்பில் முடிச்சிடும் நினைக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சிடுவேன். நம்மள்ட்ட டோக்கன் வேறு இல்லை. 150 டோக்கன் தான் இருக்கடா. இந்த 150 டோக்கன் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம டீம்ல 2 அக்கா இருந்தாங்க. 2 அக்காமே எனிமிங்களை பொழந்து அந்த ரவுண்ட் வந்து நமக்கு வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. நைஸ் கேர்ள். இருந்தாலுமே நமக்கு வந்து டோக்கன் கிடைக்காது. ஏன்னா நம்ம வந்து எனிமே கில் பண்ண மட்டும் தான் கிடைக்கும். நம்மள்ட்ட இப்போ இருக்கிறது 350 தான். நமக்கு வந்து மினிமம் வந்து 1000 தேவை. அந்த 1000 எடுக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தனை போட்டு தரலாம் தான் உண்டு. ஏன்னா ஒருத்தனை போட்டு தரலாம் நமக்கு ஒரு 400 கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த 400 எடுக்கிறதுக்கு ஒருத்தனாச்சும் போட்டு தரலாமே. இது ஜம்ப் பண்ணி மேலே டே இது எதுக்கு தான் இருக்குன்னு தெரியல. யூஸ் பண்ணவும் முடியல, ஒழுங்காக யூஸ் பண்ணவும் தெரியல. நான் பண்ணி இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஒரு தடவை வச்சு மேலே டிப்பு கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது இருக்கிறதே வேஸ்ட்டு. இனிமே ஒருத்தருக்கா நான் 2 பேர் வந்துட்டானுங்க. டே கொஞ்சம்டா. நான் டே கொஞ்சம்ரா. நான் பண்ணி 7 ஓடிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஏன்டா சண்டைக்கு வரீங்க? கீழே வராயா? இவனை வந்து முடிச்சிட வேண்டியதா. இவனை முடிச்சா மட்டும் தான் நம்ம வந்து அடுத்த ரவுண்டு ஜெயிக்கவே முடியலாம். வாய்ப்பே கிடையாது.
போட்டு தரலாமா? அவ்வளோதான் முடிச்சாச்சு. ஜஸ்ட் மிஸ்ல காலி பண்ணியாச்சு. உன்னை ஃபுல்லாக முடிக்கிறேன்டா. டே கொஞ்சம் என்ன ஒரு குத்துறா. அவ்வளோதான் முடிச்சாச்சு. நமக்கு டோக்கன் கிடைச்சா ஓகே. நமக்கு வந்து டோக்கன் கிடைச்சிருச்சு. நம்ம அடுத்த ரவுண்ட் வந்து பக்காவாக கன் எடுத்து நம்ம வந்து பயப்படவே தேவையில்ல. ஒரு மெடிக்கெட் மட்டும் போட்டுக்கிறேன்டா. மெடிக்கெட் போட்டு அதுக்கப்புறம் சண்டைக்கு வரேன். நம்ம முடிஞ்ச என்ன 2 பேரை போட்டு தர முடியாது ட்ரை பண்ணலாம். இருக்கிறது ஒரு 2 பேர் தான் இருக்கானு. அக்கா போங்க நான் பின்னாடியே வரேன். உங்களை சுட்டாலே சரி போட்டு தரலாம் போட மாட்டேன். குழுவாடு போட உங்களை காப்பாற்றுறேன். டே இருங்கடா ஓரின் பேர் போகிறானே. ஓரின் பவர் போட்டு ஓரம் உக்காராம எண்ணெயை போட்டு பொழந்துட்டியாடா. அவ்வளோதான் முடிச்சிட்டானுங்க. பரவாயில்ல, நமக்கு வந்து டோக்கன் இருக்குது. அடுத்து நம்ம வந்து கன் எடுத்துக்கலாம். இந்த நம்ம வந்து கன்று வாங்கிக்க வேண்டியதான். என்ன கன் இருக்குன்னா நமக்கு என்ன கன் ஸ்கேர் இருக்கா? ஓகே ஸ்கேர் 3 இருக்குது. ஸ்கேர் 3 வந்து எடுத்துக்கலாம். ஸ்கேர் 3 கொடுத்த செல்லங்களா இது போதும். நான் இந்த கண்ணை வச்சா மொத்த பேரையும் முடிப்பேன்டா. இப்போ நம்ம வந்து எனிமிகளை போட்டு ஆரம்பிச்சிட வேண்டியது. அடுத்து கன் எடுத்து நம்ம டீமுங்கெல்லாம் போனானுங்க. ஆனால் பட்டுன்னு ஒருத்தனை நான் கையே 3 பேரும் காலி ஆகிட்டானுங்க. நம்ம லாஸ்ட் எனிமி நம்ம தான் ஒருத்தர் இருக்கோம். ஒருத்தனை காலி பண்ணியாச்சா? 4 பேரையும் போட்டு தர முடியுமா தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா மொத்த பேரையும் காலியான எதிரே பார்க்கல. ஒருத்தனா வருஷம் நம்ம டீம் மொத்த பேரும் காலி. ஒருத்தன் ஓடியாந்துருக்கேன். ஓனா முடிக்கிறான்டா. 141 டேமேஜ்ரா. 141 டேமேஜ் தப்பிச்சிட்டானே. நம்மளை நோக்கி தான் ஓடியாந்துட்டு இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் இவன் வந்து முடிச்சலாம். அவ்வளோதான். ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. பக்கத்தில் வரானே. அவ்வளோதான். இன்னொருத்தன் காலி பண்ணி அக்கா கொஞ்சம் அடைச்ச. இன்னும் ஒரு 2 புல்லட் பட்டம் கூட அக்கா காலியாக இருப்பாங்க. ஆனால் அந்த 2 புல்லட் மேலே படல. இந்த தடவை நம்மள்ட்ட டோக்கன் இருக்குது. 2000 டோக்கன் இருக்குது. நம்ம நல்லா ஸ்கேர் வந்து வாங்க வேண்டியதான். இந்த வாட்டி ஸ்கேர் 3 தான். இந்த தடவை வச்சு அவனுக்கு போட்டதில்லை. டீம் எடுங்களா கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா. அவசரப்படி அடி வாங்கி சாகாதீங்கடா. நானாச்சும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போட்டாச்சு இல்லை. இவனு அவசரப்படுறான். பேரில் இப்போ எல்லாருமே செத்துட்டு கிடக்குறானுங்க. ஒருத்தரை மாட்ட மாட்டான். இல்லை எங்கே தானே இருக்கீங்க? கன்னு காலி இருக்க ஒருத்தனை மாட்ட மாட்டான். கன்னு கையினா மொத்த பேர் வந்து நம்மளை காலி பண்ணுவானுங்க. இங்கே இருக்கானா? இனி ஒருத்தர் ஃப்ரெண்டில் இருக்கான். ஒருத்தன் ஓடுறான். எங்கடா ஓடலாம் முடியாதா? உன்னை முடிக்கணும்டா. அவ்வளோதான். முதல் எனிமி கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தன் அங்கே தான் இருக்கானா? இன்னும் ஒருத்தன் அங்கே தான் இருக்கா. ரிவைவ் பண்ணி விட்டுருவோம் போல இருக்கு. நம்ம முதல்ல கில் எடுத்துடலாம். நம்ம டீமில் இன்னும் ஒருத்தன காலியாடா. கில் எடுத்துக்க வேண்டியதான். ரிவைவ் பண்ணி கொடுத்து க்ளூவெல்லாம் போடுறாயா. இன்னும் ஒருத்தன் ஊக்காங்க போட்டுருக்கல. இவனை தான் டேமேஜ் கொடுத்தாச்சா? அக்கா எங்கே இருக்கீங்க? வாங்க ஜோன் ஒருத்தர் ஓடியாந்துட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கு நான் எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு அதை விட அதிகம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து அடுத்த ரவுண்ட் வந்தாச்சு. இந்த ரவுண்ட் நம்ம வந்து சூப்பர் எனர்ஜிஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கில்லு கூட இருக்குது. ஸ்டெவி ஸ்கில். ஆனால் பெருசாக யூஸ் பண்ண போகிறோமான்னு தெரியல. இந்த சூப்பர் எனர்ஜிஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம யூஸ் பண்ணால் இன்னில் மாரி தான் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து 60 HP ஏறிடும். அதுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட் ஸ்பீட் அதிகமாகும். அதுக்கப்புறம் வந்து டேமேஜும் அதிகமாகும். ரீகேர் கொஞ்சம் கம்மியாகும். எல்லாமே கிடைக்கும் போல இருக்குது சூப்பர் எனர்ஜியில். அதுக்கு நமக்கு முதல்ல டோக்கன் தேவை. நம்ம 2 எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் யூஸ் பண்ண தேவைன்னு நினைக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு எனிமிங்க பெருசாக நம்மள டேமேஜ் கொடுக்க மாட்டானுங்க. ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். அந்த ஒரு பைப்பில் எங்கே இருக்குன்னு முடிச்சா மேலே இருக்கான். மேலே தான் சண்டை போட்டுருக்கேன். முடிச்சலாம். அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. 3 பேரை கில் பண்ணியாச்சு. லாஸ்ட் ரவுண்டு இந்த ரவுண்டு மட்டும் போய் வாங்கிட்டா முடிஞ்சிடும். நம்ம கரெக்டாக வந்து மேலே போயிருந்தா பூரா பேர் கீழே தான் இருக்கானே. கீழே தான் சண்டை போட்டுருக்காங்க. இதான் நமக்கு சான்ஸ். மேலே உட்காந்து மொத்த பேரையும் காலி பண்ணிடலாம். மேலே இருக்கானே. நான் மேலே இருக்கிற திரும்ப கீழே சண்டை போட்டுறீங்க. ஒருத்தனா முடிச்சிட வேண்டியதான். டேமேஜ் கொஞ்சம் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் இன்னொரு ஒருத்தனை காலி பண்ணலாம். அவ்வளோதான். ஒருத்தனை காலி பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தங்க சண்டை போட்டுருக்காங்க. அவனையும் முடிக்கலாம். இவனுக்கு ஏமாச்சு அவனுக்கு அவ்வளோதான் முடிச்சாச்சு. நம்ம வந்து எல்லாருமே போட்டு பூயா வாங்கிடுவோம். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து கிளாஸ் கோட் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால கிளாஸ் கோடில் நம்ம வந்து அந்த டோக்கனில் கிடைக்கிற கன்னை மட்டும் வச்சு பூயா வாங்கியாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். பை டேக் கேர்.